ஒரு சில நேரம் வாங்கிட்டு வந்தோடனே மீன் இறந்து போயிடும், இல்லை அதுக்கு மறுநாள் வந்து இறந்து போயிடும். அது எதனால் இறந்துருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. மீன் சாகிறதுக்கு ஆயிரக்கணக்கான ரீசன் இருக்குது. எதனால் இறந்துச்சு அப்படின்றத சாகிறதுக்கு முன்னாடி மீனை பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்ம புதுசாக வாங்குற மீன் நம்ம டேங்க்குக்கு வந்து பழகியிருக்காது. கடையில் ஏதோ ஒரு டேங்க்கில் ஏதோ ஒரு தண்ணியில் இருந்திருக்கும். நம்ம டேங்க்குக்கு வந்து அதை பழக்கிட்டு தான் நம்ம டேங்க்குள்ளே விடணும். அது வந்து டெம்பரேச்சர் அக்ளமேஷன் சொல்லுவாங்க, வாட்டர் அக்ளமேஷன் சொல்லுவாங்க. இது ரெண்டு தான் மெயின். ஸோ ஃபிஷ்ஷை வந்து நம்ம அக்ளமேட் பண்ணணும். ஸோ அக்ளமேட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு வந்த கவரை வந்து டேங்க்குள்ளே வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றா மேட்ச் ஆகிடும். ஸோ தொட்டியில் இருக்க தண்ணியோட டெம்பரேச்சரும் நம்ம கவரில் வாங்கிட்டு வந்த டெம்பரேச்சரும் வந்து ஒரே அளவுக்கு மாறிடும். அதுக்கப்புறம் வாட்டரு ஒரு 15 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாக உங்கள் டேங்க்கில் இருக்க தண்ணி எடுத்து நீங்கள் கவரில் ஆட் பண்ணணும். அதிகமாக கிடையாது, கம்மியாக தான், ஒரு 20 ml 30 ml அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இது ஒரு 5 to 6 டைம்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வாட்டருக்குமே வந்து செட் ஆயிரும். கடையில் இருக்க தண்ணி வேறு, நம்ம தண்ணி வேறு. சடனாக புது டெம்பரேச்சர் புது தண்ணி அப்படின்றப்ப மீன் இறந்து போகலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி